இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு சம்பந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், டூப்ளிகேட் ரேஷன் கார்டுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு சம்பந்தமாக வெளியான முக்கிய அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50 ரூபாய் செலுத்தி குடும்ப அட்டைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, குடும்ப அட்டை தொலைத்தவர்கள் 50 ரூபாய் செலுத்தி குடும்ப அட்டை நகலை பெற்று பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். 2023 ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று துவங்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி குடும்ப அட்டையை தொலைத்த 9,44,452 நகல் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுடைய குடும்ப அட்டை தொலைந்து விட்டாலோ அல்லது குடும்ப அட்டையில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிட்டாலோ நீங்கள் டூப்ளிகேட் ரேஷன் கார்டு ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். அதை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TNPDSன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே TNPDS.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டைன்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. அதற்கு கீழே நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கன்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த நகல் மின்னணு குடும்ப அட்டை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக ரிப்பீட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதற்கு கண்டிப்பாக ரேஷன் கார்டு கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் தேவைப்படும். அந்த 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ண பிறகு கீழே கேப்சா குறியீடுன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை பார்த்து 6 நம்பர் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 7 இலக்க ஒரு முறை கடவு சொல் வரும்னு சொல்லியிருக்காங்க. 7 டிஜிட் ஓடிபி வரும். அந்த 7 டிஜிட் ஓடிபி கொண்ட நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பதிவு செய்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு நகல் மின்னணு குடும்ப அட்டைன்னு சொல்லி வரும். அதில் உங்களுடைய புகைப்படம், ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ், குடும்ப தலைவர் பெயர், உங்களுடைய முகவரி விவரங்கள், இந்த மாதிரி ரேஷன் கார்டில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டம் தான் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்ததாக குடும்ப உறுப்பினர்கள் விவரம்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் பெயர், அவங்க பாலினம், பிறந்த தேதி, அவங்களுக்கும் உங்களுக்குமான உறவு முறை என்னன்னு சொல்லி அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதற்கடுத்து தான் கோரிக்கை வகைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே தேர்ந்தெடுக்கணும் இருக்கும். தேர்ந்தெடுக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட குடும்ப அட்டை தொலைந்து விட்டதா அந்த மாதிரி காரணம் இருக்கும். அதில் எந்த காரணமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு காரணம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்டர் பண்ணிவிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு குறிப்பு எண் கொடுத்துருவாங்க. மறுபடியும் வந்து முகப்புக்கு செல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு குறிப்பு எண்ணை யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதிலே வந்து குறிப்பு எண் வர்றதுக்கு முன்னாடி 50 ரூபாய் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு தான் உங்களுக்கான குறிப்பு எண் கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே போஸ்ட் மூலமாக உங்களுக்கான ரேஷன் கார்டு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதோட வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.